மாணிக்கவாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத் தேனில் 4வது தலைப்பு போற்றி திரு அகவல். ஒரு கோயிலுக்குள்ளே போனால் கடவுளை பற்றி பேசுகிறோம், ரொம்ப நல்லது. கடவுளோட பேசினா ரொம்ப ரொம்ப நல்லது. கடவுளோட எப்படி பேசுகிறது? அதுக்குத்தான் நம்ம அர்ச்சனைனா நமக்கும் புரியணும், சொல்கிறவருக்கும் புரியணும், கேட்குறவருக்கும் புரியணும். அதுக்காகத்தான் நம்ம சேக்கிழார் பெருமான் அந்த காலத்தில் அர்ச்சனை பாட்டே ஆகும் அப்படின்னார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றிலே மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். வேதங்கள் அவரை பாடுகின்றன, அவர் நீ என்னை தமிழால் பாடு என்று கேட்டார். அதுதான் பாட்டு. அப்போது கோயிலுக்கு போனால் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை தமிழினாலே போற்றி போற்றி என்று வாய் வணக்க பாட வேண்டும். அந்த போற்றி என்று நாம் பாடுவதற்கு ஒரு அழகான அர்ச்சனையை, அற்புதமான அர்ச்சனையை நமக்கு செய்து கொடுத்தவர் மாணிக்கவாசகப் பெருந்தகை. அதுதான் 4வது தலைப்பு போற்றி திரு அகவல். எத்தனை போற்றி! அருமையான இடம். நான் முன்னால் கூட சொல்லியிருக்கிறேன். இது முழுக்க இந்த ஆன்மாவை பற்றியது. நமக்கு உடம்பு கொடுக்குறான் கடவுள். நம்ம பண்ணின வினைக்கு தகுந்தாப்பில் உடம்பு தரப்பட்டது. இந்த உடம்பு எப்படி கிடைச்சிது? அம்மா வயிற்றுக்குள்ளே வளர்ந்தது. இந்த உடம்பு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 10 மாதம் தாய் வயிற்றில் இருந்தது. இருக்கிற பொழுது என்ன பாடுபட்டது? அதையெல்லாம் மாணிக்கவாசக சுவாமியின் ஒரு பிரசவகால வைத்தியர் மாதிரி அற்புதமாய் பேசுகிறார். விஞ்ஞானிகள் சொன்னதை இந்த மெஞ்ஞானி பேசுகிறார். அதெல்லாம் இந்த போற்றி திரு அகவலில் வருகின்றன. யானை முதலா எறும்பீராய ஈனமில் ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும். யானை ரொம்ப பெருசு, எறும்பு ரொம்ப சின்னம். நம்ம எறும்பாக பிறக்க போகிறோமோ யானையாக பிறக்க போகிறோமோ, ரெண்டுக்கு நடுவில் பிறக்க போகிறோமோ தெரியாது. திருச்சிராப்பள்ளிக்கு பெருமை என்ன தெரியுமா? ஒரு பக்கம் எறும்பு சிவனை வழிபட்ட எறும்பியூர், இன்னொரு பக்கம் யானை சிவனை வழிபட்ட திருவானைக்கா. அப்போது எறும்பிலிருந்து யானை வரைக்கும் எந்த பிறவி வேணும்னாலும் நமக்கு கிடைக்கலாம். மாணிக்கவாசகப் பெருந்தகை பேசுகிறார். யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும். ஏதோ ஒரு பிறவி எடுக்க போகிறோம். மனுஷ பிறவின்னு வச்சுங்க. அம்மா வயிற்றுக்குள்ளே புகுந்துட்டோம். அம்மா வயிற்றுக்குள்ளே புகுந்தா அங்கே ஏகப்பட்ட கிருமிகள் இருக்குது. அந்த கிருமிகளுக்கு இது தப்பிக்கணும். அதனால தான் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். அம்மாவுடைய வயிற்றிலே இருக்கிற கிருமிகளுக்கெல்லாம் தப்பிச்சு மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். செருன சண்டை, இந்த கிருமி பூரா சண்டை போடுது. அதை ஜெயிச்சு இந்த ஆன்மா உடம்போடு சேர்ந்து உள்ளுக்கு இருக்குது. இந்த உயிர் தாய் வயிற்றில் படுற பாட்டை மாணிக்கவாசக சுவாமி அற்புதமாய் பேசுகிறார். 1 மாதத்தில் எப்படி இருக்கும் கர்ப்பம்? 1 மாதத்தில் தாண்டிக்காய் மாதிரி இருக்குமா? ஒரு மதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும். தாண்டிக்காய் அவ்வளவு சின்னது, அப்படி இருக்குமா? 2வது மாதத்தில் எப்படி இருக்கும்? இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும். புழுக்களெல்லாம் சாப்பிட பார்க்கும், அதுக்கெல்லாம் தப்பிக்கணும். 3 மாதத்தில் எப்படி இருக்கும்? மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும். தாய் வயிற்றில் 3 மாதத்தில் கர்ப்பமாக இருக்கிற பொழுது மத நீர் பெருகும். இந்த மத நீருக்குள்ளே இந்த உடம்பு கிடக்கணும். சின்ன உடம்பு, அதுக்கு தப்பிக்கணும். மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும். ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும். ஈரிருன்னா 4 மாதத்தில் கர்ப்பத்துக்குள்ளே கும்மிருட்டாக கிடக்கும். ஏன்னா அங்கே என்ன டியூப்லைட்டை போட்டு வச்சுருக்கேன், வெளிச்சமே இருக்காது. அந்த இருட்டுக்குள்ளே தான் இந்த உடம்பு, இந்த ஆன்மா ரெண்டும் கிடக்குது. ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும். 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும். முஞ்சுதல்னால் செத்து போகிறது. அநேகமாக கர்ப்பமெல்லாம் 5வது மாத்தையில் மத நீர் பெருகி தாங்க மாட்டாமல் போயிடும்.
அதில் தப்பிக்கிறது பெரிய கஷ்டம். 5 மாதம் ஆச்சுன்னா அப்புறம் பரவாயில்லாமல் நிலை நிற்கும். அதனால சொல்கிறார், 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும். கர்ப்பம் 6 மாதம் ஆனால் வயிறு வெளியில் தெரியும். ஊரில் இருக்கவங்கெல்லாம் பார்ப்பாங்க, என்னடி என்ன பண்ணியிருக்க, என்ன ஏது. கர்ப்பம் ஒழுங்காக இருந்தால் பாராட்டுவார்கள், இல்லைன்னா திட்டுவார்கள். வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினச்சா வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும், ஊர் அலறு உண்டாகும். இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம், என்ன ஏது அப்படின்னு தூண்டி திருவி கேட்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் சொல்கிறார். 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும். 7 மாதத்தில் கர்ப்பம் வயிறு தொங்கிரும், கீழே விழுந்துடப்படாது, அதுக்கு காப்பாற்றணும். 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும். 8 மாதத்தில் தாய்க்கு கஷ்டம், குழந்தைக்கு கஷ்டம், பெருசாக வந்துருச்சு, மலக்குடலை போய் அமுக்குது, சிறுநீர் பைய போய் அமுக்குது, வயிற்றுக்குள்ள இந்த பக்கம் திரும்ப முடியலை, அந்த பக்கம் திரும்ப முடியலை, குப்பரை படுக்க முடியலை, எல்லாருக்கும் கஷ்டம். 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும். 9 மாசத்தில் தாயாருக்கு மூச்சு விட முடியாது, உட்கார முடியாது, இருக்க முடியாது. இந்த குழந்தை வைத்துக்கொள்ள இருக்க இதுக்கு பெரிய கஷ்டம். 9 மாசத்தில் ஒன்றும் முடியலை, மூச்சு முட்டுது, எப்படியாவது வெளியில் வந்தால் தேவலை. சிவபெருமானே 10 மாதம் ஆச்சு, தக்க தசமதி தாயொடு தான்படும் துக்க சாகர துயரடை பிழைத்தும். தக்க தசமதி, தசம்னா 10, மதின்னா மாதம், தக்கன்னா சரியான குழந்தை முழு வளர்ச்சி பெறுவதற்கு அந்த 10 மாதம் ஆகும். அதுக்குள்ளே பிறந்த குழந்தை குறமாச குழந்தையாக பிறக்கும். அதுக்கு எங்கேயாவது ஒரு தொல்லை இருக்கும், உடம்பு முழு வளர்ச்சி அடையாது. எது தாய் வயிற்றில் நீண்ட காலம் இருக்கிறதோ அந்த குழந்தை ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும். அதனால தான் ராமர் தாய் வயிற்றிலே 12 மாதம் இருந்தார், லக்ஷ்மணர் 12 மாதம், சத்துருக்கனர் 12 மாதம், பரதர் 12 மாதம், சகுந்தலையினுடைய பிள்ளை பரதன் பல மாசங்கள் வயிற்றிலே இருந்தான். தாய் வயிறு தக்க தசமதி தாயொடு தான்படும் துக்க சாகர. சாகரம்னா கடல், துன்பமாகிற கடல்ல இருந்து வெளிப்பட்டு அப்பா குழந்தை பிறந்துருச்சு. பிறந்ததுக்கு அப்புறமாவது இந்த துன்பம் விட்டுச்சா? காலை மலமொடு கடும்பகல் பசினிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும். காலையில் எந்திரிச்சா மலம் ஒழுங்கா போகணும். மலம் போயிட்டா ஆன்மாவுக்கும் துன்பம் இல்லை, உடம்புக்கும் துன்பம் இல்லை. இந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மலம் போயிட்டா ஆன்மாவுக்கு நிம்மதி, உடம்புல மலம் போயிட்டா உடம்புக்கு நிம்மதி. காலை மலமொடு கடும்பகல் பசி. மத்தியானம் ஆனால் பசிக்குதே, இந்த வயிற்றுக்குத்தானே இந்த பாடு, அதுக்கு தப்பிக்கணும். ராத்திரி நேரத்தில் தூக்கம், அதுக்கு தப்பிக்கணும். வேலை பார்க்குறோம், அதுக்கு தப்பிக்கணும். யாத்திரை பண்ணுறோம், அதுக்கு தப்பிக்கணும். காலை மலமொடு கடும்பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும். எல்லாத்துக்கும் தப்பிச்சு ஒரு 20 வயசாச்சா ஒரு அழகான பொண்ணு எதிர்த்தாப்பில் வந்து இவனை மயக்குது, அதுக்கு தப்பிக்கணும். ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும். கூர்மையான பார்வையினாலே என்னை கொள்ளை கொள்வார்களே, அதிலிருந்து நான் தப்பிச்சேன். அடே அப்பா, அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். சரி, அப்புறமாவது நிம்மதி கிடைச்சதா? கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். கல்விங்கிறது கடல், கடலை தாண்ட முடியுமா? கடல் ஆழம் பார்க்க முடியுமா? எனக்கு கடல் தெரியும்னு சொன்னவன் கூட கடலை கரையில் நின்று தான் பார்த்தானே தவிர ஆழத்தில் போயா பார்த்தேன். எவனுக்காவது கடல் முழுக்க தெரியுமா? கல்வியும் அப்படித்தான். நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன்னு எவனும் சொல்ல முடியாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. உற்ற கலமடந்தை ஓதுகிறாள், முற்ற வெறும்பந்தை எங்கூற வேண்டாம். புலவீர் எறும்பும் தன் கையால் என்சான். எறும்பு அது கையினாலே எட்டுச்சான், நான் என் கையினாலே எட்டுச்சான். இதில் நான் என்ன எறும்பை விட பெரிய ஆளு? கற்றது கைமண் அளவு. கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும். பணங்காசு எவ்வளவுக்கு சேருதோ அவ்வளவுக்கு துன்பந்தான். ஏன் தெரியுமா? கொஞ்சமாக இருந்தால் பணம் நம்மளை காப்பாற்றும்.
அதிகமாக போயிட்டா அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம திரிஞ்சு அலைஞ்சி நம்ம வாழ்க்கை வீணாக போயிடும். அங்கேருந்து தப்பிக்கணும். அப்பா, செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவென்னும் தொல்விடம் பிழைத்தும், வறுமைங்கிறது விஷம் மாதிரி, அதுக்கு தப்பிக்கணும். இவ்வளவுக்கும் தப்பிச்சா தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, அப்பா கடவுளை பற்றின நினப்பு வாரதுக்குள்ள இவ்வளவுக்கும் தப்பிக்கணப்பா. ஏன் இதெல்லாம் சொல்கிறார் தெரியுமா? அதனால நீ கடவுள்கிட்ட பிறவி வேண்டாம்னு கேளு. இந்த பிறவி போதும் அப்பனே அப்படின்னு கேளு. வைத்துக்கொள்ள இவ்வளவு பாடு, வெளியில் வந்தால் இவ்வளவு பாடு, இது ஒரு பாதி தான், இன்னும் ஒரு பாதி பாக்கி இருக்குது. போற்றி திரு அகவல்ல தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி இருக்கிறது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கும்பிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்குள்ள இவ்வளவுக்கும் தப்பிக்கணும். எங்கேயாவது விழுந்தோம்னா அந்த எண்ணம் வராது. தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, இப்போ என்ன வந்துருச்சு? தெய்வங்கிற மனசு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன துன்பம் பின்னாலே பார்க்க போகிறோம். அந்த துன்பங்கள் தொடர்கின்றன.